ஹோலி மேரி சேனல் நேயர்களுக்கு என்னுடைய இனிய இந்நாள் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் ஆசிகளும். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே எங்களுக்கு தரப்படுகின்ற நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தியின் 13ஆம் அதிகாரத்தின் 44ஆம் வசனத்திலிருந்து 48ஆம் வசனங்கள் 46ஆம் வசனங்கள் வரை. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 13 வசனங்கள் 44லிருந்து 46 வரை. ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையலொன்றை கண்டுபிடிக்கின்றார். அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கின்றார். விண்ணரசும் இப்புதையலுக்கு ஒப்பாகும். வணிகர் ஒருவர் நல்ல முத்துக்களை தேடி செல்கின்றார். விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கி கொள்கின்றார். விண்ணரசு அந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியிலே எங்களுக்கு 2 விதமான விடயங்கள் வெவ்வேறு நிலைகளிலே எடுத்து சொல்லப்படுகின்றன. முதலாவது ஒரு புதையல், எதிர்பார்க்காமல் அல்லது ஏதோ ஒன்றை தேட ஏதோ ஒன்று கிடைக்கின்ற மாதிரி. புதையல் தோண்ட பூதம் கிளம்பி வருவதை போன்று என்று தமிழிலே சொல்லுவார்கள். எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் எதிர்பார்க்காமல் அல்லது வேறு ஒன்று சிந்தனைகளோடு எண்ணங்களோடு இருக்கின்ற பொழுது எங்களுக்கு கிடைக்கின்ற அதிசயக்கத்தக்க விதத்திலே கிடைக்கின்ற அந்த வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த புதியலாக கருதப்படக்கூடும். கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாங்கள் இப்படியான ஒரு புதியலாகத்தான் இந்த விண்ணரசையும் இறையரசையும் எமதாக்கி கொள்ள முடியும் என்று இயேசு நம்பிக்கை தருகின்றார். இயேசு சொல்லுகின்ற செய்தி என்னவென்று சொன்னால், நாங்கள் இந்த புதியலை கண்டுபிடிப்போம் அல்லது இந்த இடத்துல அல்லது இப்படி ஒன்று எதிர்பார்க்காமல் எங்களுக்கு ஒரு நல்லபடிய நல்ல காரியம் இந்த உலகத்தோடு மட்டும் நாங்கள் அழிந்து போகிறவர்களாக அல்லாமல் மறு உலகத்திலும் நாங்கள் சென்று வாழக்கூடிய விதமாக இந்த இறையரசு நீடிக்கும் நிலை வாழ்வை நித்தியத்திற்கும் தரக்கூடியதென்ற அந்த வெளிப்படுத்தல், அந்த கண்டுபிடித்தல் அல்லது புதியலாக அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கின்ற பொழுது நாங்கள் இந்த மூடி மறைத்து விட்டு, அதாவது இயேசு சொல்லுவார், அதை மூடி மறைத்து விட்டு என்றால் நாங்கள் இந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்வின் சமரச நிலைகள், நாங்கள் வாழுகின்ற அந்த சுகபோக நிலைகள் எங்களுக்கு இந்த விண்ணரசை கொஞ்சம் தள்ளியல மூடியிருக்க செய்து அந்த அவற்றிலிருந்து நாங்கள் விடுபடுவதற்கு எடுக்கக்கூடிய நேரம் காலம். விண்ணரசுக்கு ஒரு திரையிட்டிருந்தாலும் மறைவாக்கப்பட்டிருந்தாலும் நாங்கள் இந்த வாழ்வின் சுகபோகங்களுக்குள்ளிருந்து அந்த சமரசங்களுக்குள்ளிருந்து நாங்கள் விடுதலை பெற்று நாங்கள் ஆன்மீகத்தின் ஞான வாழ்வின் எங்களுடைய ஆவிக்குரிய இயல்புகளின் ஈடேற்றத்திற்குள் வளர்ச்சி பெறுகின்ற அந்த ஒரு நல்ல மேலாதிக்க நிலைக்கு அல்லது இறையாண்மை நிலைக்குள் நாங்கள் செல்லுகின்ற பொழுது இந்த இறையரசு அல்லது விண்ணரசு திரையிடப்பட்டோ மூடி மறைக்கப்பட்டோ இருந்தாலும் உலக காரியங்களையும் எங்கள் வாழ்விலே நிலையற்றவற்கு நாங்கள் கொடுக்கின்ற முக்கியத்துவங்களும் எங்களிலிருந்து அப்புறப்படுத்தப்படுகின்ற பொழுது, அப்பாலை நகர்த்தப்படுகின்ற பொழுது நாங்கள் இந்த இறையரசுக்குரியவர்களாக மாறுவோம். அல்லது அவையெல்லாவற்றையும் நாங்கள் விலை பேசி என்றாலும் உலக காரியங்களை விட்டுவிட்டு இல்லாதொழித்துவிட்டு நாங்கள் இந்த விலை பேச முடியாத, இந்த விலை மதிக்க முடியாத அந்த விண்ணரசை எமதாக்கி கொள்ள வேண்டும் என்று நல்ல ஒரு வழிநடத்தல் தரப்படுகின்றது. இன்றைய நற்செய்தியினுடைய 2ஆம் பகுதியிலே எங்களுக்கு சொல்லப்படுகின்ற செய்தி என்னவென்று சொன்னால், வணிகர் ஒரு வியாபாரி லாபத்துடன்
அல்லது தான் பலன் பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துடன் ஆதாயத்துக்காக, வாழ்வின் ஆதாரம் அல்லது ஆதாயத்துக்காக முத்தை தேடி செல்வதாக. முதலாவது நிலை, இந்த புதியல் எதிர்பார்க்காமல் கண்டுபிடித்தது, கிடைத்தது. ஆனால் இங்கே தேடி சென்றார். முழு கவனத்தோடு பலத்த பிரயத்தனம் எடுத்து அவர் மிகுந்த அவதானத்தோடு இந்த முத்தை தேடி செல்லுகின்றார். அப்படி தேடி செல்லுகின்ற பொழுது ஒரு விலை மதிப்புள்ள ஒரு நல்ல முத்தை காணுகின்ற பொழுது அவர் அதற்குரிய ஒப்பந்தங்களை அல்லது முன்னாயத்தங்களை, அதை தமக்குரியதாக்குவதற்குரிய முன்னாயத்தங்களை செய்துவிட்டு போய் தன்னிட்ட இருக்கிற எல்லாவற்றையும் விற்று அல்லது தன்னிடத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் இழந்து, வடிவாக பவுலடிகளார் சொல்லுவார், இந்த உலகத்தையே ஆதாயமாக்கி கொண்டாலும் நான் என்னுடைய ஆன்மாவை இழந்து விடக்கூடாது. இந்த ஆன்மாவை நான் தக்க வைக்கிறதுக்குரிய அந்த நல்ல முத்தை, நல்ல இறையரசின் விழுமியங்களை, நல்ல இறையரசுக்குரிய வழிமுறைகளை, அந்த இறையரசின் நியமங்களை நான் காணுகின்ற பொழுது இந்த உலகத்திலே நிலையற்ற ஆதாயத்தை தரக்கூடியவற்றை நான் விற்று அல்லது அவைகளுக்கு விலை பேசி அவைகளுடைய at the expense of all these worldly things, இந்த நான் அவற்றினுடைய அந்த விலை மதிக்கப்பெறுகின்ற அந்த அனைத்தையும் இந்த விலை மதிக்க முடியாத இறையரசுக்காக அல்லது நல்ல விலை மதிப்புள்ள அந்த நல்ல முத்துக்காக நான் என்னிடத்தில் இருக்கின்றவற்றை இழக்க தயாராக வேண்டும். என்னும் ஒரு முறையிலே என்னை வெறுமையாக்கி, என்னை ஆவிக்குரிய, ஆன்மீகத்துக்குரிய, ஞான வாழ்வுக்குரிய, ஏகாந்த நிலைக்குரிய ஆன்மீக விமோசனத்திலே, ஆன்மீக ஈடேற்றத்திலே, ஞான வாழ்வின் சுபீட்சத்திலே என்னுடைய வாழ்வை முன்னெடுத்து செல்ல இன்றைய நற்செய்தி எங்களுக்கு வழி சொல்லி தருகின்றது, அழைப்பு விடுக்கின்றது. வடிவாக இயேசு என்ற நற்செய்தியின் 2ஆம் பகுதியில் சொல்லுவார், இந்த 1ஆம் பகுதியில் இருந்த இடத்துல எதிர்பார்க்காமல் கொண்டு எங்களோட கையில் தரப்படுற மாதிரி நாங்கள் கண்டுபிடிக்கிறது, அதிர்ஷ்டம் அடிக்கிற மாதிரி. 2ஆவது பகுதியில் வடிவாக சொல்லுவார், நாங்கள் தேடி செல்லுறது, நாங்கள் எங்களை வருத்தி பலத்த பிரியத்தனம் எடுத்து நாங்கள் எத்தனையோ தியாகங்களை செய்து எங்களோட மனநிலைகளை ஒருநிலைப்படுத்தி ஒன்றுக்காக நாங்கள் தேடி செல்லுகிற நிலை எங்களோட கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்விலையும் இப்படியான ஆன்மீக ஞான வாழ்வுக்குரிய ஒரு ஈடேற்றத்தை பெற விண்ணரசுக்குரியவர்களாக, மோட்ச பாக்கியத்துக்குரியவர்களாக எங்களை நாங்கள் நித்தியத்துக்கும் ஒப்புவித்து நிற்க இன்றைய நாள் எங்களுக்கு பலன் கொடுக்க எங்களுடைய வாழ்வின் செயற்பாடுகளை ஆண்டவனுக்கும் அயலவருக்கும் எமக்கும் ஏற்புடையதாக்கி ஆன்ம ஈடேற்றம் பெறுவோம். அதிக விலை மதிக்க முடியாத அந்த மேன்மையுள்ள புதையலை, அந்த முத்தை எங்களுடைய வாழ்வுக்குரியதான மோட்ச பேரின்பத்தின் வாழ்வாக்குவோம். உங்களுக்கு இறை ஆசீர் உரித்தாகுக. ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.